தமிழ் மக்கள் ஏற்க மாட்டினம் என்பதற்காகத்தான் சமஸ்தியை பற்றி பேசுகிறோம், தன்னாட்சி என்று பேசுகிறோம். நடைமுறை யதார்த்தமான உள்ள விடயங்களை தமிழ் மக்கள் ஏற்க மாட்டினம் என்பதற்காண்டித்தான் அவைகள் தவிர்த்து கொண்டு வருகிறோம். அப்போதைய அரசாங்கமாக இருந்த மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், அல்லது முன்னுக்கு பின்னுக்கு இருந்த அரசாங்கங்களா இருக்கலாம். அவைகளை பொறுத்தவரையில புலிகளின் தலைவர் பிரபாகரனை விட பிரச்சனைக்குரியால டக்ளஸ் தேவானந்தா தான் இருந்தார். மஹிந்த தரப்புக்கு கொடுக்கிறேன், இந்த 13வது திருத்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். மாகாண சபை அழகுதான், மாகாண அழகுதான் இலங்கையில அரசியல் ஜாப்ல இருக்க முடியும். மாவட்ட அழகு என்று சொல்லி நீங்கள் சுதந்திர கட்சி மாநாட்டுல முடிவெடுத்திருக்கிறீர்கள். அது தேவை என்று சொன்னா உங்களோட கட்சி கொள்கையாக இருக்கட்டும். இனித்தான் எங்களுக்கு சவால்கள் இருக்குன்றது தோழர் அப்பவே எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தவர். அதான் அவர் சொல்றாரு, அது நெருப்புகளால நீரையும் நீருக்களால நெருப்பையும் கொண்டு போற அந்த வகையில தான். இனியும் எந்த காலத்திலையும் ஒரு அரசியல் யாப்பு புதுசா வருமா இருந்தால் அந்த அரசியல் யாப்புல சமஷ்டிக்குரிய அம்சங்கள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்? வணக்கம் வினந்தோழர். வணக்கம் வணக்கம் வினந்தோழர். மீண்டும் ஒரு சந்திப்பு கலந்துரையாடலோட இணைஞ்சிருக்கிறோம். உலகத்திலேயும் அண்மைய நாட்களாக பார்ப்போமா இருந்தால் 13வது திருத்தச் சட்டம் அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாகாண சபைகளை நாம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதிலிருந்து ஆரம்பித்து முன்னோக்கி நகர்வதுதான் தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை சென்றடைவதற்கு சாத்தியமான வழிமுறையாக இருக்கும் என்று ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் சரி, எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவும் சரி தொடர்ச்சியா வலியுறுத்தி வார நிலையில அண்மைய நாட்களாக, அண்மைய வாரங்களாக தமிழர் தரப்பில் இந்த 13 என்பது திரும்ப ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மையில நீங்கள் சொன்னது மாதிரி எங்களுடைய அரசியல், அதாவது இந்த தேசிய நல்லிணக்க ஜனநாயக வழிக்கு நாங்கள் திரும்பியதுல இருந்து நாங்கள் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையிலான 13 நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வாரோம். உதாரணத்துக்கு நாங்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகுதான் நாங்கள் எங்களுடைய உரிமை போராட்டத்துக்கு கமவும் ஆயுத போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளியும். சரிதானே? எங்களுடைய போராட்டம், எங்களுடைய பயணம் நிற்கவில்லை, அது தொடர்ந்து போய்கொண்டுதான் இருக்கு. அப்ப நாங்கள் ஆரம்பத்தில இருந்து, அதாவது பெரிய ஒரு பேர் எழுச்சி என்று சொல்லலாம். அதாவது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு பிறகு புலிகள் தரப்பால இந்த போராட்டம் ஒரு அழிவு யுத்தமாக முன்னெடுத்து கொண்டிருந்த காலகட்டத்துல இந்த 13 உச்சரிக்கிறதுக்கு யாருமே முன்வர இல்லை. இப்ப எங்களுக்கு கூட அதை சரிவராதண்டு உதறி தள்ளி போட்டு ஓடினாதான் வரலாறு. அது ஒன்று. அதே நேரத்துல இப்ப நாங்கள் எந்த காரணம் கொண்டும் லொஜிக்கல் பாணியில 13 இருக்குது ஆனால் இல்ல, இப்படியான அந்த லொஜிக்கல் ஆர்குமெண்ட்ல நாங்கள் நழுவல் புத்தியில கதைக்கலாம். நாங்கள் அப்படி சொன்னவர்கள் தான். அப்படி 13 நடைமுறைப்படுத்த வெளியிட்டவர்கள் கூட ஒரு காலத்திலே அப்படி சொன்னவர்கள் இப்ப திரும்ப பழையபடி அவர்கள் அதுக்கு நிற்கிறார்கள். அப்ப நாங்கள் மிக உறுதியாக அந்த நேரத்தில இருந்து நாங்கள் இந்த 13 நடைமுறைப்படுத்தப்பட வேணும், முழுமையாக நடைமுறைப்படுத்தி அதிலிருந்து நாங்கள் எங்களுடைய இறுதி இலக்கு நோக்கி செல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் எங்களுடைய செயலாளர் நாயம் தீர்க்க தரிசனமாக சொன்னது. ஏனென்று சொன்னால் இது இந்த அழிவு யுத்தம் எங்கேயோ கொண்டே முடிய போது எங்களுக்கு கட்டாயம் தேவை, ஒரு அரசியல் உரிமை தேவை என்று சொல்லி. இதே நேரத்துல 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் வலியுறுத்துற இதே நேரத்துல அத தொம்பு தடியால கூட தொட்டு பார்க்க மாட்டோம். அரைகுறை தீர்வு, அதுல ஒன்றும் இல்லை, அதே நேரத்துல இருக்குது ஆனால் இல்லை என்ற மாதிரியான நழுவல் அல்லது எதிர்ப்பான வாதங்கள் எல்லாம் முன்வைச்சிருக்கிற அந்த நேரத்துல நாங்கள் உறுதியாக அதை நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டு வந்த நாங்கள். சரிதானே? அது நீர்த்து போகாம பாதுகாக்கிறதுக்கு தேவையான செயற்பாடுகளை எங்களுக்கு இருந்த அந்த அரசியல் அதிகாரங்களை பயன்படுத்தி செய்த நாங்கள் என்றதையும் நாங்கள் இந்த இடத்துல வலியுறுத்துறோம். நல்லா நினைக்கிறேன். நிச்சயமாக. ஏனென்று சொன்னால், அதாவது நான் நினைக்கிறேன் 2006ஆம் ஆண்டு கிழக்கு மாகாணம் 2008
அந்த நேரம் கிழக்கு மாகாணம் வந்து படையினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள சென்ற சமயம் நான் நேரடியாகவே வந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஜெனீவாக்கு வந்திருந்தால் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா, தோழர் தவராயா எல்லோரும் அங்க நின்றவ. அப்ப நான் தான் நேரடியா அவர்கிட்ட கேட்டேன். அதாவது இந்த 13வது திருத்த சட்டத்தை நீங்கள் முழுமையாக நடைமுறைப்படுத்தி எங்களுடைய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை நோக்கிய பயணத்துக்கு நீங்கள் வழி திறந்து விடணும் என்று சொல்லி கேட்டேன். கேட்க அவரே அன்றைக்கு சொன்னவர் ஜெனீவால வச்சு அவர் அதுல சொல்றாரு என்று சொன்னால் 20 வருடத்துக்கு முதல் கணக்கு சரிதானே 87ஆம் ஆண்டு அவர் வந்தது 2008. அப்ப 20 வருடத்துக்கு முதல் பாலத்துக்களால ஓடின தண்ணி மாறி அது போயிட்டுது. அதப்ப இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னு தோழர் தவறாயாக்கு தெரியும். அவர் எல்லாருக்கும் மொழிபெயர்த்து கொண்டிருந்தது. அவர் ஆங்கிலத்துல கதைச்சது எல்லாருக்கும் மொழி பிரச்சனையால. அப்ப அவருக்கு அந்த ஐடியா இருக்கே இல்லை. அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா ஒன்று இருந்திருக்குமே ஒழிய, ஆனா அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் சம்பந்தமான அந்த 13 கொண்டு வர நடைமுறையில கொண்டு வர அந்த அந்த ஐடியா அவருக்கு இருக்கே இல்லை. யாருக்கு? ஜனாதிபதிக்கு இருக்கே இல்லை. அப்ப எங்களுடைய அரசாங்கமுமே இந்த மாகாண சபை முறைமைன்றதை விரும்பி கொண்டு வந்த வேண்டியல தானே 87ஆம் ஆண்டு ஜிஆர்ல இருந்து அது ஒரு அழுத்தம் காரணமாக எங்களுடைய அரசியலமைப்புக்கு உள்வாங்கப்பட்டதே தவிர யாரும் தமிழ் மக்களுக்கான ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை வழங்கணும் என்ற ஒரு திறந்த மனதோட அதை அரசியலமைப்புக்குள்ள உள்வாங்க இல்லை. நிச்சயமாக அதை நாங்கள் இதுல ஒரு விஷயத்தை சொல்ல வேணும். நான் இன்னொரு விடயத்துக்கு நான் பெறுறதுக்கு என்னண்டா இதுல நாங்கள் அதில் தெளிவாக பேச வேணும். அதாவது அதுக்கு பிறகு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாடு நடக்கும். அந்த நேரத்துல அந்த கால பகுதியில கிழக்கு மாகாணம் மீட்கப்பட்டு படையினரால் மீட்கப்பட்ட காலத்துல வந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மாநாடு நடந்து அந்த மாநாட்டுல வந்து மாவட்ட அலகுகள் தான் இலங்கையின் அரசியல் அமைப்புல இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மாநாட்டுல வந்து முடிவெடுக்கப்பட்டது. சரிதானே? அதே நேரத்துல வந்து அந்த நேரத்துல வந்து எங்கட தோழர் டக்ளஸ் தேவானந்தா வந்து ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக தான் இருக்கு. அரசியல் பலம் என்று சொல்லி இல்ல. அவர்கிட்ட இருந்த பலம் என்னன்னு சொன்னா தன்னம்பிக்கை, தேசிய நல்லிணக்கம். சரிதானே? அந்த தேசிய நல்லிணக்கத்துக்கு அரசியல் பலம் இருக்குமா இருந்திருந்தால் அவர் முழுமையாக கன விஷயம் சாதிச்சிருப்பார். அது வேற பிரச்சனை. ஆனால் அவர் உடனடியாக தன்னுடைய அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறாரு என்று சொன்னால் அரசாங்கத்துக்கு மஹிந்த தரப்புக்கு வந்து கொடுக்குறார். இந்த 13வது திருத்த சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். சரிதானே? மாகாண சபை அலகுதான், மாகாண அலகுதான் இலங்கையில வந்து அரசியல் ஜாப்புல இருக்க முடியும். மாவட்ட அலகு என்று சொல்லி நீங்கள் சுதந்திர கட்சி மாநாட்டுல வந்து முடிவெடுத்திருக்கிறீர்கள். அது தேவை என்று சொன்னா உங்களோட கட்சி கொள்கையாக இருக்கட்டும். ஆனா இலங்கை இந்த தேசிய கொள்கை மாகாண அலகாக இருக்க வேணும். ஏன் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் என்று சொல்லி மிக விரிவாக ஒரு கடிதத்தை வந்து அவருக்கு கொடுத்து அந்த கடிதத்தை கொண்டே கொடுத்து கதைக்கிறார் மிக விரிவாக. சரிதானே? அப்ப என்னன்னா நாங்கள் அதுல ஒரு சின்ன ஒரு என்னன்னா எங்களுக்கு ஒரு எங்கள் மீதான ஒரு ஒரு மீள்பார்வை ஒன்று இருக்குது என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அரசாங்கத்தோட நாங்கள் நீண்ட காலமான உறவுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கத்தோட வெளிப்பார்வையில வந்து நாங்கள் அரசாங்கத்தோட நெருங்கி இருக்கிறோம் என்ற மாதிரி தான் தெரியுது. ஆனால் எங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில வந்து ஒரு இடைவெளி ஒன்று இருந்திருக்கு. அந்த இடைவெளியில தான் எங்களுக்கு அவர்களுடனான எங்களுடைய விவாதங்கள், வாத பிரதிவாதங்கள், அழுத்தங்கள் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப 20 வருஷத்துக்கு முதல் பாலத்துக்குள்ளாக ஓடின தண்ணி மாறி போயிட்டு அதப்ப இப்ப நடைமுறைப்படுத்துறீர்கள் என்று கேட்ட ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை 13 நடைமுறைப்படுத்துறதுக்கான ஆரம்ப புள்ளியாக அதாவது கிழக்கு மாகாண சபைக்கு தேர்தலை நடத்த வைக்கிறதுக்கான அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது எங்களுடைய செயலாளர் நாயகம் தனி ஒரு ஆளாக நின்று செய்தவர். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கணும். இந்த தோழர் அப்போதைய அரசாங்கமாக இருந்த மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம் அல்லது முன்னுக்கு பின்னுக்கு இருந்த அரசாங்கங்களா இருக்கலாம். அவைகளை பொறுத்தவரையில பிரபாகரன், புலிகளின் தலைவர் பிரபாகரனை விட பிரச்சனைக்குரியால டக்ளஸ் தேவானந்தா தான் இருந்தார். பிரபாகரன் ஒரு பிரச்சனையை வெளிப்படைய எதிர்த்தார். அவைகளும் எதிர்த்துச்சினம், சண்டை பிடிச்சிச்சினம். அது அவைகளுக்கு அது தென்னிலங்கை அரச தலைமைக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா டக்ளஸ் தேவானந்தாவை கையாளுறது பெரும் பிரச்சனையான விஷயமா இருந்தது.
வெளிப்படையா எதிர்க்க மேலாது. ஆனா இவருடைய இவரால் முன்வைக்கப்படுற விஷயங்களை தட்டி கழிக்க முடியாது. தூர கூட இருந்து விலக்கிவிட கொண்டு முடியாது. கூட இருந்து கொண்டு சேர்ந்து இருந்து கொண்டு கன விடயங்களை வந்து மறகி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அது தனிப்பட்ட ரீதியாக எந்த ஒரு விஷயத்தையும் கேட்கிற இல்ல தானே. உதாரணத்துக்கு அந்த நிலங்கள் விடுவிப்பு, காணி விடுவிப்பு, காணிகள் விடுவிப்பு 17,800 சொச்ச காணிகள் அந்த நேரம் விடுவிக்கப்பட்ட அந்த காணிகள் விடுவிக்கப்பட அந்த வேண்டி நேரத்தில் இருந்தது. அவர் அடிக்கடி அடிக்கடி அந்த விடயங்களை போய் ஜனாதிபதியோட கதை கேட்க நீ கவனம் இராணுவ தரப்புல இருந்து உங்கள் மீதான ஒரு நோட்டம் வரும் என்று சொல்லி ஒரு பகுதியாக எச்சரிக்கையாகவும் ஒரு விஷயத்தை சொன்னார். அவர் அதுக்கு மென் மிரட்டல் என்று சொல்லலாம். என்ன ஒரு மிரட்டல் என்று கூட சொல்லலாம். என்னன்னு சொன்னால் தளபதியா இருந்த ஹத்ரு சிங்க ஒரு கூட்டத்துல நான் நினைக்கிறேன் அந்த தென்மராட்சியில ஒரு காணி விடுவிப்பு சம்பந்தமாக தோழரம் டக்ளஸ் தேவானந்தாவும் இருக்கிறார். அவர் மேடையில பேச சொல்றார், டக்ளஸ் தேவானந்தா எனக்கு டெலிபோன் எடுத்தாருன்னு சொன்னால் எனக்கு உடனே தெரியும் ஏதோ ஒரு காணி விடயமாத்தான் ஜனாதிபதியோட கதைச்சிட்டன், அமைச்சரவையிலையும் கதைச்சாச்சு, உங்களுடைய அங்கீகாரம் தேவை, நீங்கள் இதுல ஒத்துழைக்கணும்னு சொல்லி கேட்கறது தான் எடுக்கிறாருன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி பப்ளிக்கா சொல்றேன். சரிதானே? சரி, அது இருக்கட்டும். இந்த இடத்துல ஒரு விஷயம், ஒரு சம்பவத்தை பதிவு செய்யணும் விந்தன் தோழர். அப்ப நாங்கள் தோழரோட நீண்ட காலம் இருந்தாலும் அந்த தோழர் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள், தோழருக்கும் தென்னிலங்க தலைமைக்கும் இடையில இருக்கின்ற கருத்து பரிமாறல்கள் தொடர்பில் எங்களுக்கு முழுமையா தெரிய வாரதில்லை. அப்ப நாங்களும் ஒரு கட்டத்துல வெளியில இருந்து பார்க்க நாங்கள் அரச தரப்போட ஒரு இணக்க அரசியலை மேற்கொள்கின்ற இருக்கிறோம்ன்ற ஒரு கருத்தோடு தான் நாங்களும் இருப்போம். ஆனா இந்த விஷயத்தை எங்க விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருந்தோம்னு சொன்னா 2009ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதி சண்டை முடிஞ்சதுண்டு எல்லாம் அறிவிச்சு புலிகள் இனி இல்லை என்ற ஒரு செய்தி எல்லாம் பரபரப்பா பேசப்பட்டு கொண்டிருக்குது. அது நடந்து 2 நாள்ல அங்க கொழும்புல இருந்த ஆக்களை தோழர் கூப்பிட்டு சந்திக்க கதை கேட்க சொல்றாரு. என்ன சரி, சண்டை முடிஞ்சுது, இனி அவைண்ட இது எங்களை எப்படி கையாளுற விஷயத்துல கவனம் செலுத்துவினோம். அதனால எங்களோட செயற்பாடுகள் ஒன்றும் நிதானமானதா இருக்கணும் ரெண்டு தோழர் அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எவ்வாறான சவாலை அந்த யுத்தம் முடிஞ்ச பிறகான அந்த சூழல் நிலைமாறு காலத்தில் எதிர்கொள்ள போறோம் என்றத தோழர் தீர்க்க தரிசனத்தோட எங்களுக்கு ஒரு அறிவுரைய அல்லது அறிவுறுத்தலை சொல்ற. அப்ப எங்களால் விளங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. நாங்கள் அங்கே ஒன்று சண்டை முடிஞ்சது, புலி எங்களுக்கு உயிர் அச்சுறுத்தலா இருந்த புலிகள் அழிஞ்சு போச்சுனமெண்டா போல எங்களுடைய அரசியல் ஒரு நேர்கோட்டில அல்லது ஒரு சாதகமான திசையில போவதண்டில்லை. அப்ப இனித்தான் எங்களுக்கு சவால்கள் இருக்கின்றது தோழர் அப்பவே எங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தவர். அதான் அவர் சொல்றாரு, அது நெருப்புகளால நீரையும் நீருக்களால நெருப்பையும் கொண்டு போற அந்த வகையில தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருந்தது. அது அந்த தென்னிலங்கை அரசியல் சூழல்களையும் நாங்கள் வந்து மிகவும் தந்திரமாகவும் சாணக்கியமாகவும் நாங்கள் பல சந்தர்ப்பங்கள்ல நாங்கள் அணுகி கொண்டு வந்திருக்கிறோம். அந்த தேசிய நல்லிணக்கத்தை கட்டியமைச்சிருக்கிறோம். இதுல நான் என்னத்தை சொல்ல வரேன்னு சொன்னால், இந்த அரசாங்கத்தோட நாங்கள் வாதாடி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் நாங்கள் என்னென்னத்தை எல்லாம் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தோமோ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு கதைகள் இருக்குது, ஒவ்வொரு வரலாறுகள் இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்தணும் என்ற ஒரு விருப்பம் எங்களுக்கு இருக்குது. அதுகளை பற்றி நாங்கள் பேர்ந்து பார்ப்போம். அப்படி நான் என்ன பிரச்சனைன்னா, இந்த 13 ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்றாங்களோ அல்லது 13 முழுமையான தீர்வு இல்லை என்று சொல்றாங்களோ 2 விதமான ஆக்கள் இருக்கணும். 13 முழுமையான தீர்வு இல்லை என்று சொல்லி நாங்கள் அன்றைக்கே சொல்லிக் கொண்டோம். சரிதானே? 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி அதுல இருந்து நாங்கள் முன்னேறி போறது. உதாரணத்துக்கு தமிழ் கட்சிகளின் அரங்கம் என்று சொல்லி ஒரு காலகட்டத்துல எத்தனையாம் ஆண்டு உங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கும். அது 2012-13 காலப்பகுதியில உருவாக்கப்பட்டது தமிழ் கட்சிகளின் அரங்கம் என்று சொல்லி அரங்கம். அந்த அரங்கத்தை உருவாக்கல தோழர் டக்ளஸ் தேவானந்தா போய் கேட்டது, ஒவ்வொரு கட்சிகள்கிட்டையும் கேட்டது என்று சொன்னால், உங்களுடைய நோக்கம் என்ன? இந்தியன் மாடல். ஓகே, அதை எங்க இருந்து தொடங்க போறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? தன்னாட்சி. எங்க இருந்து தொடங்க போறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? இரு தேசம் ஒரு நாடு. எங்க இருந்து தொடங்க போறீங்க? சரிதானே?
அப்ப ஒரு ஆரம்ப புள்ளி, அந்த ஆரம்ப புள்ளியாக ஏற்றுக்கொண்டு போறதுக்கு இதுதான் ஒரு உரிய இடம். அதனால வாங்கோன்னு சொல்லித்தான் எல்லாரையும் அதுல இணைச்சது. சரிதானே? இப்ப இன்றைக்கும் 13 தீர்வு அல்ல என்று சொல்லி உச்சத்து காய்ச்சி கொண்டிருக்கிற ஆட்கள் இரட்ட நிலப்பாட்டுல இருந்து கொண்டு ஆரம்ப புள்ளி என்று சொல்றதுக்கும் நாங்கள் சரிதானே அது தீர்வு அல்ல, முழுமையான தீர்வு அல்ல, அதுல இருந்து முன்னோக்கி நாங்கள் போக முடியும் என்று சொல்லி சொல்ற நாங்களும் அந்த புள்ளியில தான் நிக்கிறோம். இதுல நாங்கள் சுத்தமான சூசப்பிள்ளை என்று சொல்லி எங்களை வேறுபடுத்தி காட்டுறதுக்காண்டி சரிதானே. பண்டைய கூட நான் சில இதுகள்ல பார்த்தேன். அதாவது தமிழ் மக்கள் அண்மையில ஒரு செவி ஒன்று பார்த்தனார். தமிழ் மக்கள் ஏற்க மாட்டினம் என்றதற்காகத்தான் சமஸ்திய பற்றி பேசுகினோம், தன்னாட்சி என்று பேசுகினோம். நடைமுறை யதார்த்தமான உள்ள விடயங்களை தமிழ் மக்கள் ஏற்க மாட்டினம் என்றதுக்காண்டித்தான் அவைகள் தவிர்த்து கொண்டு வருகினோம் என்று சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டது. அப்ப மக்களுக்கு நாங்கள்லாம் வழிகாட்டது சரியான பாதை எது, எதில இருந்து நாங்கள் தொடங்க வேண்டும் என்றதை அந்த விடயத்துல இபிடிபி சரிதானே அவங்க விடுதலை புலிகள் கஜரத துரத பதாதி என்று வச்சு பெரும் போர் அந்த அழிவு யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்த காலத்துல கூட எல்லாரும் பதுங்கி போயிருந்த நேரத்துல அந்த எங்கட தலைவர் தோழர் டக்ளஸ் சிவானந்தா சொல்றேன், என்ன யதார்த்தத்தை சொல்றேன், நீங்க என்னதான் கதைச்சாலும் எங்கேயோ போய் முடிய போகுது, நாங்கள் இன்றைக்கே அதை நாங்கள் வலியுறுத்துறோம், அதை ஏற்றுக்கொண்டு போகணும், அதுல இருந்து போகலாம் என்று சொல்லி சரிதானே. இப்ப என்ன பிரச்சனை, புதிய அரசியல் யாப்பென்ற மாயைக்குல அந்த மயக்கத்துல நாங்கள் இருக்கிறது அது ஒரு பிழையான விஷயம். அடைய முடியாத ஒரு இலக்கை நோக்கி நாங்கள் போறது. உதாரணத்துக்கு 72ஆம் ஆண்டு அரசியல் அமைப்பு, அதுக்கு பிறகு 78ஆம் ஆண்டு அரசியல் யாப்பு. இந்த அரசியல் யாப்பு இரண்டிலுமே நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான சமஷ்டி அமைப்புக்குரிய அந்த முறைமை அதுக்குள்ள உள்வாங்கப்பட இனியும் எந்த காலத்திலையும் ஒரு அரசியல் யாப்பு புதுசா வருமா இருந்தால் அந்த அரசியல் யாப்புல சமஷ்டிக்குரிய அம்சங்கள் இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன் என்று சொல்லி சொன்னால் ஒரு அரசியல் யாப்பை உருவாக்கணும் என்று சொல்லி சொன்னால் அந்த அரசியல் யாப்புக்கு நாடாளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை தேவை. இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திலையும் இருக்குது, கடந்த காலத்திலையும் இருந்திருக்குது. ஆனால் இந்த 3/2 பெரும்பான்மை தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சமஷ்டி முறைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வுக்கு இந்த 3/2 ஆதரவு வழங்குமா? கேள்விக்கு பதில் இல்லைன்னு சொல்லலாம். இல்ல இல்ல அல்லது என்ன கொண்டு சிலேரம் சர்வஜன வாக்கெடுப்புக்கும் போகும். சர்வஜன வாக்கெடுப்புல எத்தனை விதமான மக்கள் தமிழ் மக்கள் வாக்களிக்க போகணும்? தமிழ் பேசும் மக்கள். அந்த வகையில அங்கேயும் அது தோல்வி. அப்ப அதாவது புதிய அரசியல் யாப்பு வெறுமா இருந்தா சமஷ்டி கனவோட நாங்கள் அதை நாங்கள் உருவாக்குவோம் இருந்தால் அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. ஆக இன்றைக்கு குறைஞ்சபட்சம் இருக்கிற ஒரு அரசியல் தீர்வு 13வது திருத்த சட்டம் அரசியல் யாப்பில உள்வாங்கப்பட்டது, இது யாராலும் நிராகரிக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையில தான் சரிதானே நாங்கள் இந்த 13 நாங்கள் ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி கொண்டு வந்த நாங்கள் இன்றைக்கு அது சூடு பிடிச்சு எல்லாம் முடிஞ்சா பிறகு எல்லா கனவிலையும் இருந்து திட்டுக்கிட்டு எழும்பி இன்றைக்கு 13 பற்றி எல்லாரும் பேச வலிக்கிட்டு இருக்கோம். நல்ல விடயம், நாங்கள் வரவேற்கிறோம் சரிதானே. அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கணும். இந்த சமஷ்டி ஒற்றையாட்சி முறைமை இந்த விடயங்கள் எல்லாம் ஒரு பெயர் பலகை என்று சொல்லி கூட பார்க்கலாம். அதை எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் சிவானந்தா அடிக்கடி சொல்றவர். பிரித்தானியாவில உங்களுக்கு தெரியும் அந்த ஐரிஷ் விடுதலை போராட்டம், நாங்கள் முதல் எங்கட போராட்ட காலத்துல நாங்கள் அதை பற்றி தான் கூடுதலாக உச்சரிச்சினாங்க. அயர்லாந்து ஐரிஷ் விடுதலை போராட்டம் அது எத்தனையோ ஆண்டு 250-300 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து கொண்டிருந்த ஹால்மார்க்ஸ் ஏங்கல்ஸ் காலத்தில இருந்தே நடந்த போராட்டம் சரிதானே. அந்த போராட்டம் கடைசியா அந்த தீர்வு வழங்கப்பட்டது என்ன, ஒற்றையாட்சி முறைகளை தான் தீர்ப்பு வழங்கப்பட்டது. போய் பாருங்க, அந்த அரசியல் யாப்பை எடுத்து பாருங்க, அங்க அரசியல் முறைமை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. சமஷ்டி என்று எங்க எல்லாம் வழங்கப்பட்டதோ அதை விட கனடாவில கீபெக் மாநிலத்துக்கு வழங்கப்பட்டதை விட சரிதானே ஸ்கொட்லாண்டுக்கு அங்க அதிகாரங்கள் கூட வழங்கப்பட்டிருக்கு.
அப்ப நாங்கள் என்ன பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் இதுல சமஷ்டி அல்லது ஒற்றையாட்சி என்று சொல்லி நாங்கள் பெயர் பலகைய குத்த வலிக்கிடுவோம் என்று சொன்னால் தென்னிலங்கை அதுல தெளிவா இருக்குது என்று சொன்னால் அங்க சமஷ்டி என்று சொன்னால் பிரிஞ்சு போறதுன்னு சொல்லி ஒரு 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 எச்சரிக்கையை அங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறார்கள். அவர்கள புரிதல் அதுதான். அவர்கள் புரிதல் சமஷ்டி என்றது ஒரு பிரிவினை சம்பந்தப்பட்டது, பல பிரிவினைக்கு நெருக்கமானது. நாட்டை பிரித்து கொடுப்பதுதான் சமஷ்டியை கொடுப்பதற்கு ஒப்பானது என்பதுதான் தென்னிலங்கையில இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அவர்கள் அவ்வாறு கருத்துருவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இடக்கிட இந்த புதிய அரசியல் யாப்பு சம்பந்தமான சர்ச்சைகள் எல்லாம் எழுந்தது. புதிய அரசியல் யாப்பு இப்ப சந்திரிகா அம்மையார் கொண்டு வந்த தீர்வு அது உண்மையில பிடிபியினுடைய அழுத்தம், தேசிய நல்லிணக்கம், அந்த பங்களிப்பு நிறைய சரிதானே. அதுலதான் அது அந்த தீர்வு தயாரிக்கப்பட்டது. அது சமஷ்டிக்கு நிகரான ஒரு தீர்வு. நீலம் திருச்செல்வம் பங்களிப்போடு உருவாக்கப்பட்டிருந்தாலும் இபிடிபி முன்மொழிவுகள் கணிசமான அளவு அதுக்கு உள்வாங்கப்பட்டிருந்தது. நீலம் திருச்செல்வம் அந்த வந்து வரவே உருவாக்கி கொடுத்தவர். ஆனால் நாங்கள் அந்த தீர்வை முன்வைக்கணும் என்று சொல்லி அரசாங்கத்துக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்தது. அப்ப நாங்கள் அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கவும் இல்லை, அதுக்கு பிறகுதான் அங்கம் வகிச்சது. அப்ப அதுல வந்து அதுல அந்த தீர்வையே நிராகரித்தவர்கள். சமஷ்டிக்கு அப்படி ஒரு தீர்வு இனி எந்த காலத்திலையும் பெறப்போதில்லை. அந்த தீர்வையே நிராகரிச்சு சரிதானே. தென்னிலங்கையில எதிர்க்கிறார்கள், வேற ரணில் எதிர்க்கும், இன்றைக்கு இருக்கிற ஜேவிபி எதிர்க்கும், ஹெல உரிமையை எதிர்க்கும். ஏன்னா ஒரு ஆட்சி கொண்டா மற்ற கட்சியை எதிர்க்கும். அரசியல் கலாச்சாரம், தென்னிலங்கை அரசியல். அதே மாதிரி எதிர்த்தாக்கள் திரும்பி ஒரு தீர்வு கொண்டிருக்க மற்ற ஆக்கள் எதிர்ப்பினம் சரிதானே. ஆனால் தமிழ் தரப்புல உள்ளாக்கள் என்ன காரணத்துக்காண்டி எதிர்க்க போனீங்கள்? ஆறாவது பகிரங்க விவாதத்துக்கு வரட்டும், அதுல என்ன புறகண்டனங்கள், என்ன புறகண்டனங்கள்? இருமொழி கொள்கை, பிராந்தியங்களின் சுயாட்சி, காணி அதிகாரம், போலீஸ் அதிகாரம், நிதி, சகலதும் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சரிதானே. அதை முழுமையான நிராகரிச்சு போட்டு போன பஸ்ஸுக்கு கை காட்டின மாதிரி சமஷ்டியை பற்றி பேர்ந்து காய்ச்சி கொண்டு வந்துட்டு இன்றைக்கு வந்து நிக்கணும் 13 பற்றி. ஓகே, அது நல்ல விஷயம், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இந்த அரசியல் ஜாப்புகள் உருவாக்கப்பட்ட நேரத்திலே எல்லாம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மிக தெளிவாக அது நாங்கள் அரசியல் ஜாப்பு நடைமுறைக்கு வரும், இது வெற்றி காணும் என்று சொல்லி நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3-2 சர்வஜன வாக்கெடுப்பு எல்லாம் இருக்குது. ஆனால் எங்களோட கடமையை செய்திருக்கிறோம். நாங்கள் இந்த அரசியல் ஜாப்பில என்னென்ன உள்வாங்கப்பட வேணும் என்ற விடயங்களை நாங்கள் தெளிவாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் எழுத்து மூலம். அது மைத்திரி அரசியலையும் சரி, அதுக்கு முதல் நடந்த விடயங்கள்ல நாங்கள் கொடுத்திருக்கிறோம். என்னென்ன கொடுத்த நாங்கள் சமஷ்டி என்ற வார்த்தையை நாங்கள் பிரயோகிக்க இல்லை சரிதானே. நாங்கள் முக்கியமாக கொடுத்தது மத்தியில உள்ள அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு பகிரப்பட வேண்டும். பகிரப்பட்ட அதிகாரங்கள் மத்தியால் மீளப்பெறப்படக்கூடாது, அதே நேரத்தில் தலையிடவும் கூடாது. இந்த ரெண்டும் இருந்தா அதுக்கு பேர் சமஷ்டி தான். சமஷ்டி என்று சொல்லி கேட்டால் இதுதான் சரிதானே. இந்த ரெண்டும் இருந்ததுன்னு சொன்னால் சமஷ்டி தான். அதுக்கு சமஷ்டி ஒன்று பேரை வச்சு அங்க நாங்கள் பூதாகாரப்படுத்தி இது ஒரு தேர்தலுக்காண்டி நாங்கள் சமஷ்டி என்று சொல்லலாமே இல்லைய. நாங்கள் அதைத்தான் மிகச் சுலபமாக தென்னிலங்கையை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதைத்தான் எங்களுடைய சமஷ்டி எண்ணங்களாக நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறோம். அதுக்காண்டி நான் சமஷ்டி என்று சொல்லி கொண்டு போறது இல்லை சரிதானே. அப்ப இன்றைக்கு நாங்கள் இதுல முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த நடைமுறை சாத்தியமான ஒரு கோரிக்கையை கொள்கையை வெளிப்படுத்தி அந்த கோரிக்கையை நாங்கள் அதை உறுதியாக நாங்கள் தெரியப்படுத்தி கொண்டதால தான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீது மிக மிக பாரதூரமான அரசியல் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்களுக்கு அப்பால அவதூறுகள் எல்லாம் பரப்பப்பட்டு வந்தது. அறகுறை தீர்வுக்கு போகினோம் சரிதானே. நாங்கள் போராடி இதுவா எங்களுக்கு கிடைச்சது? உண்மை, எங்களுக்கு போராடுறதால என்ன கிடைச்சது? உண்மையில இந்த போராட்டத்தால கிடைச்ச ஒன்றே ஒன்று இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஒன்றுதான். இந்த 13வது திருத்த சட்டம் ஒன்றுதான் எங்களுக்கு கிடைச்சது. இது இந்த மயிலே இறகு போடன்னு சொல்லி நாங்கள்
இரந்து கேட்டு அல்லது நாங்கள் யாரிடமும் யாசகம் கேட்டு பெற்றதில்லையே. எல்லா இயக்கங்களும் புலிகள் உட்பட அல்லது இபிஆர்ல உள்ள டெலோன்னு சொல்லி சகல ஆயுதம் ஏந்திய விடுதலை இயக்கங்களும் போராடியதாலே எங்களுக்கு கிடைச்சது ஒரு இந்த 13வது திருத்த சட்டம். இதற்காக இயக்கங்கள் போராடினது மாத்திரமல்ல, அந்த நேரம் தமிழர் விடுதலை கூட்டணியாக இருந்த அமிர்தலிங்கம், சம்பந்தனையா போன்ற தலைவர்கள் இந்தியாவில இது தொடர்பில் சரி பல்வேறு சந்திப்புகளையும் அழுத்தங்களையும் கொடுத்து இந்த ஒரு அரசியல் தீர்வின் அவசியத்தை வலியுறுத்தி கடுமையான முயற்சிகள்லாம் ஈடுபட்டதை நாங்கள் இது சுட்டிக்காட்டுற பொருத்தமே இருக்குமே இல்லையா? நிச்சயமாக அவையில் தங்களுடைய பங்களிப்பை செலுத்தி இருக்கணும். ஆனால் அவையில் முன்னெடுத்த பண்டா செல்வா ஒப்பந்தம், டட்லி செல்வா ஒப்பந்தம் எல்லாம் வந்து இல்லாமல் போனது காரணம் என்ன? சரிதானே? அது எழுதின மை காயம் முன்னமே கிழித்தறியப்பட்டது. சரிதானே? இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்து நிலைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், சரிதானே, அது வந்து ஆயுதம் தாங்கி இரத்தம் சிந்தி நாங்கள் தியாகம் செய்து எடுத்தது ஒன்று. மற்றது இரண்டாவது வந்து இன்னொரு நாடு இந்தியா, மூன்றாவது தரப்பு இதுல சம்பந்தப்பட்டது. இந்த ரெண்டு விஷயமும் உள்வாங்கப்பட்டிருக்கிறால்தான் இந்த வரையும் அது நீடிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. சரிதானே? அப்ப அந்த விஷயத்தை நாங்கள் நிச்சயமாக நீண்ட காலமாக வலியுறுத்தி கொண்டு வாரோம். சரிதானே? எங்களுடைய கொள்கை வரலாறு எங்களை விடுதலை செய்திருக்கு. எங்களுடைய தோழர் டக்ளஸ் தேவானந்தா அடிக்கடி சொல்லுவாருன்னா, நாங்கள் சொன்னதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கு. இதை நோக்கித்தான் போக போறோம். சரிதானே? அப்ப இதை நோக்கி நாங்கள் போறதுக்கு இந்த புள்ளியில வந்து இணைஞ்சு கொண்டு சகலரோடையும் வந்து ஒரு பொதுவான ஒரு உடன்பாட்டுக்கு போறதுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம். நாங்கள் அல்ல தெளிவா இருக்கிறோம். எங்களை மக்களுக்கு நாங்கள் சொல்லி போட்டோம். அதுல தயார் இல்லாமல் அல்லது நழுவப்போக்கில் இருந்தாக்கள் இன்றைக்கு வந்து அவர்கள் வந்து அடிக்கடி ஒரு தேவையை ஒட்டி 13 பற்றி உச்சரித்து கொண்டிருந்தவர்கள், சமஷ்டியை பற்றி பேசிக் கொண்டு தன்னாட்சியை பற்றி பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்ப வந்து அவர்கள் அதை சொல்லுகிறோம் என்று சொன்னா வரவேற்கத்தக்க விஷயம். அவர்கள் அதை முதல் தெளிவுபடுத்தி தாங்கள் அதுல உறுதியா இருக்கிறோம். தேர்தல் வந்த உடனே இல்ல இதெல்லாம் எங்களுக்கு சமஷ்டி தான் என்று சொல்லி மக்களை உசுப்பேத்துற மாதிரியான எண்ணங்களுக்கு போகாமல் உறுதியாக எதிரியே நிற்க. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லணும். கடந்த சில தினங்களுக்கு முன்னால ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் ஏற்பாட்டில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருந்தது. இந்த 13 அவசியத்தை வலியுறுத்தி அதிலே அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கலாநிதி சர்வேஸ்வரனும் தன் கருத்துக்களை பதிவு செய்திருந்தவர். அவர் இது தொடர்பில் சில வாரங்களுக்கு முன்னர் ஒரு ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போது அவர் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் என்று சொன்னால், அங்கே ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த ஊடக சந்திப்பில். இந்த 13வது திருத்த சட்டத்தை பசில் ராஜபக்ச காலத்தில், மஹிந்த ராஜபக்ச காலத்தில் பசில் ராஜபக்ச நீர்த்து போக செய்ய முயற்சித்த போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா 50க்கும் மேற்பட்டவர்களுடைய கையொப்பத்தை பெற்று அதனை தடுத்து நிறுத்தியதாக, அதை நீர்த்து போக விடாமல் தடுத்து நிறுத்தியதாக சொல்கிறாரே என்று அந்த பேட்டி கண்டவர் கலாநிதி சர்வேஸ்வரனிடம் ஒரு கேள்வி கேட்ட போது அவர் சொன்னார், இல்லை, டக்ளஸ் தேவானந்தா இப்படி எல்லாவற்றையும் தான் செய்ததாக சொல்லிக் கொள்ளுகிறார். அவர் அப்படி காலந்தரப்பில் இருந்ததுக்கும் செய்தது இல்லை, ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு தான் பெற்றுக் கொடுத்தார் என்ற ஒரு ஏளனமான முறையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருந்தார். ஆனால் அன்று டக்ளஸ் தேவானந்தா என்பவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசாங்கத்தில் இருந்தவர்களுடைய கையொப்பத்தை பெற்று அந்த 13வது திருத்த சட்டத்தை நீர்த்து போகும் தீர்மானம் சட்டம் மூலம் நாடாளுமன்றத்துக்கு வருமாக இருந்தால் அதற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் என்ற கருத்தை மிகவும் உறுதியான முறையிலே மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்துக்கு தெரிவித்திருக்க விட்டால் இன்று இவர்கள் வலியுறுத்துகின்ற 13வது திருத்த சட்டம் அரசியலமைப்பில் இருந்து ஏதோ ஒரு வகையிலே முழுமையாக நீக்கப்படாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையிலே அது வலு அற்றதாக செய்யப்பட்டிருக்கும். இந்த யதார்த்தத்தை இவர்கள் புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொண்டாலும் சில அரசியல் காரணங்களுக்காக அதனை வெளிப்படுத்த தயங்குகிறார்கள். அதாவது இப்ப நீங்கள் சொல்ல நபர்கள் அவர்களுக்கு அது சகிக்க முடியாத விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அந்த விடயம் வந்து அதாவது 13வது திருத்த சட்டத்தினுடைய அதிகாரங்களை குறைக்க படையில கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட ஆக்களுடைய கையெழுத்தை வாங்கி அதை தடுத்து நிறுத்தினார். முதலாவது அது ஒரு விஷயம், அதிகாரங்களை குறைக்க வழி கிடைக்கல.
அது அது அடுத்ததாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழக்கு மாகாணத்துக்கு தேர்தலை நடத்தி வச்சது. அது அந்த சகதிகளை புதஞ்சி போயிருக்கிற அந்த அரசியல் தீர்வு நோக்கிய வண்டியை இழுத்து வெளியில கொண்டு விட்டது மாதிரி. அது மட்டும் இல்ல, இரண்டாவது வந்து வடக்கு மாகாண சபை தேர்தல் நடத்துறதுலும் கணிசமான பங்களிப்பு இருக்குது. வடக்கு மாகாண சபையும் அதாவது எங்களுடைய கையில அதிகாரங்கள் இல்லைன்றதுக்கு அப்பால யார் குத்தியும் அரிசியானால் சரி என்ற வகையில வந்து எங்களுடைய தேசிய அமைப்பாளர் கீர்த்தித்தோட சொல்லுவார், ஆறு குத்தியும் அரிசியானால் சரியானால் அரிசி பசித்தவன்ற வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லுவார். நல்ல ஒரு உதாரணம். அப்ப என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அது பசித்தவன்ற வீட்டுக்கு போனதோ என்னவோ அது வேற பிரச்சனை, அது போக இல்லைன்றது வேற. யார் குத்தியும் அரிசியானால் சரியான்னு சொல்லி அவைகள் ஆளை கொடுத்தது. இல்ல இன்னொரு விடயம் நாங்கள் பார்க்க வேணும் தோழர் ஸ்ரீகாந்த். என்னன்னு சொன்னால், அந்த அதிகார பகிர்வு என்றதுல வந்து அரசியல் ரீதியாக மட்டுமில்லை, அபிவிருத்தியிலையும் வந்து ஒரு அதிகார பகிர்வு இருக்குது. அதாவது அதிகார பரவலாக்கல் என்றது ஒன்றிருக்குது, அதிகார பகிர்வு என்று ஒன்று இருக்குது. அதிகார பரவலாக்கல் என்று சொல்லி சொன்னால், அதாவது இலங்கையில் உள்ள மாகாணங்கள் அத்தனைக்கும் சம அளவில பரவலாக்கி விட்டது. பகிர்வு என்றது பசித்தவனுக்கு கூட உணவு, பசி குறைந்தவனுக்கு குறைவண்ட மாதிரி தேவைக்கேற்ற மாதிரி பகிர்ந்து கொள்வோம். அது திட்டவட்டமா பகிர்ந்து கொடுக்கிறது, திட்டவட்டமா பகிர்ந்து கொடுக்கிறோம். இதை உங்களுக்கு நீங்க பார்த்துக்கொள்ளுங்க கொடுக்கிறது. இப்ப கனடாவில கீபெக் மாநிலத்துக்கு வந்து விசேட அதிகாரங்கள் கொடுத்தது மாதிரி சரிதானே, நாங்களும் ஒரு காலத்துல விசேட அதிகாரங்கள் எல்லாம் வந்து நாங்கள் எங்களோட கொள்கையில இருந்ததுதான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் அப்ப அது வந்து பகிர்வுக்குள்ள வருகிறது. இந்த அபிவிருத்தியிலேயும் வந்து பதிவு அதிகாரத்துல பகிர்வு ஒன்று இருக்குது. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த வடமாகாண சபை தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு 2013 நடத்தின பிறகு ஏனைய மாகாணங்களுக்கு வழங்கப்பட்ட நிதி, சப்ரமுக மாகாணத்துக்கு 2500 மில்லியன், கிழக்கு மாகாணத்துக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டதால வந்து அவைகளுக்கு 3000 மில்லியன், அப்படி தென்னிலங்கையில உள்ள மக்களுக்கெல்லாம் வந்து வழங்கப்பட்டது 3000 3500 எல்லாம் வழங்கிட்டு வடமாகாண சபைக்கு 5000 மில்லியன் வழங்கப்பட்டது, ஒதுக்கப்பட்டது நிதி. அப்ப இது வந்து தேவைக்கேற்ற மாதிரி அந்த மஹிந்த ராஜபக்ச அரசு அன்றைக்கு அமைச்சரவையில இருந்த எங்களுடைய தலைவர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் எங்களுடைய கையிலே அந்த மாகாண சபை அதிகாரம் கிடைக்காவிட்டாலும் ஆறு குட்டியும் அரிசியானால் சரி, அது பசித்தவனுக்கும் போய் சேர வேணும் என்ற அடிப்படையில வந்து வடமாகாணத்துக்கு அதிகூடிய நிதியை பெற்றுக் கொடுத்தது. அப்ப இது வந்து என்ன காரணம்? உண்மையில வந்து இந்த மாகாண சபையை இயங்கு திறன்ல வச்சிருக்கிறதுக்கு, ஒரு வினைத்திறனாக கொண்டு போறதுக்கு அவர் தன்னுடைய பங்களிப்பை, அவர் அழுத்தத்தை, தன்னுடைய அரசியல் செயல்பாட்டை தேசிய நல்லிணக்கத்துக்கு கூடாக வந்து பயன்படுத்தி இருக்கிறார். ஆக இப்ப இந்த விடயத்துல நாங்கள் என்ன சொல்றோம்னு சொல்லிங்கன்னா, இந்த சிவில் சமூக அமைப்புகள் அன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த ரிம்மர் மண்டபத்திலே அன்றைக்கு எல்லாம் கலந்து கொண்டவர்களை நானும் பார்த்திருக்கிறேன், சில படங்கள் பார்த்திருக்கிறேன். பொதுவான நபர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இது இந்த 13வது திருத்த சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறது, இதுல இந்த மாற்றமும் இருக்கக்கூடாது, தேர்தல் வந்தா பிறகு எங்களோட கோஷங்கள் எல்லாம் சேர்ந்து நிறம் மாறி சுருதி மாறி வேற மாறி நாங்கள் மாறக்கூடாது, இதுலதான் உறுதியா இருக்கிறோம், உறுதியா இருக்கிறோம் வெளிப்படுத்தும் முகமாக நாங்கள் இது பரந்துபட்ட ஒரு வெகுஜன ஒரு இயக்கமாகவும் வெகுஜனங்களுக்குள்ள வந்து இதை கொண்டு போறதுக்கான ஒரு வேலை திட்டத்துல வந்து நாங்கள் ஏற்கனவே கொண்டு போயிட்டோம் தனியாக்களாக. இப்ப இனிமேல் இருக்கிற ஆக்கள் இதை பரந்துபட்ட அளவுல கொண்டு போக வேணும் என்றதுதான் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஒரு விருப்பமாக இருக்கின்றது, ஆதங்கமாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக வெளிப்படைத்தன்மையோடு அவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுறவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி இணைந்து பயணிப்பதற்கு கூட, அந்த விடயத்தில் இணைந்து பயணிப்பதற்கு கூட நாங்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தயாராக இருக்கிறார். தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய ஆளுமையையும் வழங்குறதுக்கு கூட நிச்சயமாக தயாராக இருப்பார் இல்லையா? நிச்சயமாக. ஏனென்றால் இதுல நான் இன்னும் சில கருத்துக்கள் வந்து ஊடகங்களுக்கு கூட வெளிவருகிறது. அதுல நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி யதார்த்தமான விடயங்களை
அரசியல் தலைமைகள் பேசுவதில்லை. ஏன் என்று சொன்னால் சனம் ஏற்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல கருத்து சொல்பவர்கள் இபிடிபி அல்லது தோழர் டக்ளஸ் சிவானந்தாவை இதுல வந்து குறிப்பிட்டிருக்கணும். ஏனென்றால் மக்கள் ஏற்றுக்கொள்ளினமோ இல்லையோ யதார்த்தமான விடயங்களை வந்து அவர் அண்டைக்கு உரத்தி கொண்டு வந்தவர் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கோம். இரண்டாவது விடயம் அந்த அரசியல் உண்மையிலே இது ஒரு மனவேதனையான விஷயம். இந்த தோழர் அந்த அரசியல் பக்குவம், அரசியல் நாகரிகம் தமிழ் அரசியல் பரப்பில இல்லாதது இதுக்கான ஒரு பெரிய குறைபாடா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, உண்மையில அது பத்தி எழுத்தாளர்கள்ல இருந்து ஊடகவியலாளர்கள் பலரிட்ட அரசியல் தலைவர்கள் பலரிட்ட வந்து இப்படியான குறைபாடுகள் நிறைய இருக்குது. மனம் ஒப்பாது. அடுத்தவர்களுடைய வரலாறுகளை கொண்டு வரணும் அல்லது அவர்கள் செய்த நல்ல வெற்றி எல்லாம் வந்து உச்சரிக்கணும் என்ற ஒரு மனம் வந்து அவர்களுக்கு ஒப்பாது. இதுதான் எங்களுடைய வரலாறுகள் இருட்டடிப்பு செய்யப்பட்டு எங்களுடைய மக்களுக்கு பிழையான தகவல்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல என்ன ஒரு விடயம் இதுல இன்றைக்கு தமிழ் கட்சிகள் தமிழ் தரப்பில இருந்து மாற்றம் உருவாக வேண்டுமா, இந்த தலைமைகள் விட்டு வேறு தலைமைகள் உருவாக வேண்டுமா என்ற கேள்விக்கு ஆம் என்று சொல்லி பதில் அளிக்கிறார்கள். சரி, மாற்றம் உருவாக வேண்டும். குறிப்பாக தமிழரசு கட்சியை குறிப்பிடுவார்கள். என்ன, தமிழரசு கட்சி தான் நீண்ட காலமாக வெற்றி வாய்ப்பை சந்தித்து வருகிறார்கள். ஆனால் அவர்கள் பிழையான சக்திகள், தமிழ் மக்களை ஒரு மாயைக்குள் வைத்திருப்பவர்கள், தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள். ஆகவே இந்த தலைமை மாற வேண்டும், சரிதானே என்று சொல்லி சொல்லுகிறவர்கள். இன்னும் சில 10 வருடங்களில் அப்படியான ஒரு மாற்றம் இவர்களும் இல்லாமல் போய் புதிய ஒரு தலைமை உருவாகும் என்று சொல்கிறார்கள். அப்படி சொல்கிற இவர்கள் இந்த புதிய தலைமை ஆண்டு உருவாகிறதா இருந்தால் அது எப்படி உருவாக போகுது?